guys, Karthik here. Again வந்துட்டு 3 months கழிச்சு வீடியோ போஸ்ட் பண்ணலான்னு வந்துட்டேன். இனிமேல் டெய்லி ஒரு வீடியோஸ் வரும். டெய்லி ஒரு ஃபேக்ட் பற்றி பேசுவோம், டெய்லி ஏர்னிங் சீரீஸ் பற்றி பேசுவோம் அண்ட் vlogs பண்ணுவோம். டெய்லி ஒரு வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ இன்றைக்கி வந்து ஆன்லைன் ஏர்னிங் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஆன்லைன் ஏர்னிங் சீரீஸில் வந்து ஜென்யூனான வெப்சைட்ஸ் மட்டும் கவர் பண்ண போகிறோம். ஜென்யூனான வெப்சைட்ஸ் ஐ வில் ஷோ யூ டெய்லி ஒரு வீடியோ. கீப் வாட்சிங், சப்ஸ்கிரைப் மீ. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே, இப்போது ஆன்லைன் ஏர்னிங் சீரீஸில் வந்து நம்ம என்ன ஃபஸ்ட்டு வெப்சைட் பார்க்க போகிறோம்னா linebridge.com. linebridge.com வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. கேள்விப்படாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நடுவில் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து புரியாது. ஸோ linebridge என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வந்து இன்டர்நெட் ட்ரேடிங் பண்ணுறாங்க, லேர்னிங் சர்வீசஸ் பண்ணுறாங்க, தென் வந்து கண்டென்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வெப்சைட்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இதான் வந்து linebridge.com-ஓட வெப்சைட்டு. இப்படி தான் இருக்கும். வந்தவொடனே உங்களுக்கு லைன் ஃபேஸ் இருக்கும். வெப்சைட்டோட பேஜ் டிசைன் வந்து நல்லாயிருக்கு. இது வந்து அவங்களோட வீடியோ 1 minute 19 seconds இருக்கு. அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. வாட் வி டூ, பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ், இன்ஜினியரிங் சர்வீசஸ், கேம்ஸ், குட், குளோபல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ், லீகல் சர்வீசஸ், லைஃப் சயின்ஸ், மிஷின் இன்டெலிஜென்ஸ், டெஸ்டிங்ஸ், ட்ரான்ஸ்லேஷன் அண்ட் லோக்கலைசேஷன், இவ்வளவும் அவங்க பண்ணுறாங்க. இந்த வெப்பேஜ் உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் வேணுமோ அதை வச்சுக்கலாம். ஜாயின் அஸ் இருக்குது, கான்டாக்ட் அஸ் இருக்குது. இஃப் யூ கோ டு கான்டாக்ட் அஸ் சைட், உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குது. ஆஃபீஸ் டைரக்டரி, யூஎஸ்ஏலே 3 இருக்குது. வாஷிங்டன், போயிஸ், வால்தாம் 3 இடத்துல இருக்குது. இதுதான் ஹெட் குவார்ட்டர்ஸ். எஸ், மோர் ஆஃபீஸஸ் ஏஷியா, சைனா, பெல்ஜியம், ஃபின்லாண்ட், நிறைய இடத்துல இருக்காங்கப்பா. சாரி. ஸோ வாட் வி டூவில் வந்து பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ், இன்ஜினியரிங் சர்வீசஸ், கேம்ஸ், குளோபல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ், லீகல் சர்வீசஸ், லைஃப் சயின்சஸ், மிஷின் இன்டெலிஜென்ஸ், டெஸ்டிங்ஸ், ட்ரான்ஸ்லேஷன் அண்ட் லோக்கலைசேஷன். வாட் வி டூ பார்த்தாச்சு. ஜாயினஸ் பார்த்தாச்சு. ஜாயினஸில் வந்து இந்த மாதிரி 4 கொடுத்துருக்காங்க. கார்ப்பரேட் அசோசியேட்ஸு, டெஸ்டர்ஸ், ரேட்டர்ஸ் அது ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்லேட்டர்ஸ் அண்ட் ஏஜென்சிஸ், முக்கியமாக linebridge பார்ட்னர், விசிட்டர் சைட்ஸ் பார்ட்னர், போஸ்டல். ஓகே, நான் இதோட ஆப்பர்ச்சுனிட்டிஸோட லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போய் பாருங்கள். இதில் வந்து ரொம்ப லிங்க் போய் அதில் தான் வந்து இருக்குது. ஸோ அதனால் நான் அதை உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன். அதில் போனீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த ஓப்பனிங்ஸோட லிங்க்ஸ் எல்லாம் வரும். நீங்கள் எந்த கண்ட்ரி சூஸ் பண்ணிவிட்டு, இந்தியா சூஸ் பண்ணுங்கள். இந்தியாவில் வந்து இவ்வளோ ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது. இப்போ உங்களுக்கு என்னென்னா உருது பர்சனலைஸ்ட் இன்டர்நெட் அசஸர், பஞ்சாபி பர்சனலைஸ்ட் இன்டர்நெட் அசஸர், சிந்தி பர்சனலைஸ்ட் இன்டர்நெட் அசஸர், இன்கண்ட்ரி, தெலுங்கு, தமிழ் பர்சனலைஸ்ட் இன்டர்நெட் அசஸர், தமிழ் பர்சனலைஸ்ட் இன்டர்நெட் அசஸரில் கண்ட்ரி இந்தியா, பொசிஷன், டைட்டில், லாங்குவேஜ், ஸ்டேட்டஸ் வந்து இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டர், பார்ட் டைம். நீங்கள் வந்து பார்ட் டைமில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க இல்லையா, அதனால் வந்து பார்ட் டைம் கொடுத்துருக்காங்க. ப்ரோக்ராம் டிஸ்கிரிப்ஷன், வாட் டஸ் த ஜாப் இன்வால்வ். இன் திஸ் ஜாப் யூ வில் பி ரிவ்யூவிங் ஆன்லைன் சர்ச் ரிசல்ட்ஸ் இன் ஆர்டர் டு இம்ப்ரூவ் த கண்டென்ட் அண்ட் குவாலிட்டி. இப்போ நீங்கள் ஒரு ஆன்லைனில் ஒரு கண்டென்ட் சர்ச் பண்ணுறீங்கன்னா அதோட வந்து குவாலிட்டி அது பேஜ் குவாலிட்டி பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ரேட்டிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதான் வந்து ஒர்க்கு. இப்போ நம்ம கூகுளில் ஏதாவது சர்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் கூகுளில் என்ன சர்ச் பண்ணலாம், ஹவு டு அசம்பிள் அ கம்ப்யூட்டர். ஓகே, இப்படி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த 4-5 லிங்க் வரும் பார்த்தீங்களா. இப்போது ஹவு டு அசம்பிள் பேசிக் டெஸ்க்டாப் பிசி, இந்த லிங்க்கில் போனீங்கன்னா நீங்கள் கேட்டதுக்கு மோஸ்ட் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா 10க்கு 10 கொடுப்பீங்க.
இல்லை எனக்கு வந்து பாதி தான் கிடச்சிருக்கு, பாதி கிடைக்கல, ஃபுல்லாக கிளியராக இல்லை அப்படின்னா 10க்கு 8 9 6 அந்த மாதிரி உங்களோட இது ரிவ்யூ பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க வந்து டெவலப் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் தான் வந்து மெயின் அதில் அதான் பண்ணணும். ஸோ இப்போ இந்த பொசிஷனுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னா, இதிலே கீழே இந்த தமிழ் பர்சனலைஸ் இன்டர்நெட் அசஸர் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த பொசிஷனுக்கு கீழே வந்து don't miss out on this exciting opportunity. Click here to apply and a member of our recruitment team will quickly review your application. Click here. கிளிக் here கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், யூசர் நேம் என்னவா இருக்கணும், பாஸ்வேர்டு என்னவா இருக்கணும், அந்த பாஸ்வேர்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் மெயில் வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் மெயில் என்னென்னா இந்த லைன் பிரிட்ஜோட வெப்சைட்டோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் அவ்வளோதான், அன்றைக்கான ஒர்க் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா தே வில் ரிவ்யூ யுவர் அப்ளிகேஷன். அப்புறம் நீங்கள் அவங்க வெப்சைட்டில் போயிட்டு சில உங்களோட பர்சனல் இதெல்லாம் டேட்டாஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும். உங்களோட எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸு, அதுக்கப்புறம் உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு, நீங்கள் எஜுகேஷன் முடித்ததுலேருந்து டில் டேட் வரைக்கும் என்னென்ன பண்ணீங்கன்றது ஃபுல் டேட்டா அவங்க கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட ரெஸ்யூம் கேட்பாங்க, அதை அப்லோட் பண்ணணும். அதை அப்லோட் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து ஃபுல்லாக சப்மிட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து ரிவ்யூவிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரிவ்யூவிங் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 1 வீக் இருக்கும், மேக்ஸிமம் 1 வீக் அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து ஒரு மெயில் ஒன்று வரும், அக்ரிமெண்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு எப்படி பேமெண்ட்டு ப்ராசஸ் எப்படி, அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ பே ஸ்கேலு, அதுக்கப்புறம் ஒர்க் அக்ரிமெண்ட் என்னென்ன, டெர்மினேஷன் பற்றி சொல்லியிருப்பாங்க. அதோட கைட்லைன்ஸ்லாம் ஒரு பிடிஎஃப்பில் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்களாம் அதை படித்து பார்த்துட்டு கிளியராக படித்து பார்த்துட்டு அந்த மெயிலே அக்செப்ட் பண்ணி ரிப்ளை அனுப்பணும். ஸோ இது அனுப்பினதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து இன்னொரு மெயில் வரும். ஒரு 1 வீக் டைம் எடுத்துப்பாங்க. இன்னொரு மெயில் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம் டீட்டெயில்ஸ் வந்து எப்பப்போன்னு சொல்லுவாங்க, எக்ஸாமில் என்னென்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து இதில் வந்து 3 டைப் ஆஃப் எக்ஸாம் இருக்குது. நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஒர்க்கே அவங்க கொடுப்பாங்க. 3 டைப் ஆஃப் எக்ஸாம் என்னென்னா, தியரி எக்ஸாம் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் 2 ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் இருக்குது. தியரி எக்ஸாம் வந்து ஓப்பன் புக் எக்ஸாம் தான். அதுக்கு வந்து உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் அவங்க சென்ட் பண்ணிவிடுவாங்க. ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கும் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த 3 எக்ஸாம்ஸில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணணும். இந்த 3 எக்ஸாமுக்கு டைம் லைன் பார்த்தீங்கன்னா 7 days. இந்த மெயில் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் அந்த மெயிலையும் வந்து அக்செப்ட் பண்ணி ரிப்ளை அனுப்பணும். அது ரிப்ளை அனுப்பினதுக்கு அப்புறமா ஒரு 2-3 டேஸில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் மெட்டீரியல்ஸ் வந்துடும். எக்ஸாம் மெட்டீரியல்ஸ் வந்து ஒரு பிடிஎஃப்பில் வரும். அதாவது ஃபஸ்ட் எக்ஸாமுக்கு, அதாவது தியரி எக்ஸாம், ஓப்பன் புக் எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வரும். அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும். மொத்தமே உங்களுக்கு வந்து டெட்லைனோட சேர்த்து கொடுத்துருவாங்க. மொத்தமே உங்களுக்கு வந்து 7 days தான் வந்து டைமு. டெட்லைன் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் அன்னிலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். அது மொத்தம் ஒரு 150 to 160 pages வந்து கவர் ஆகும் அந்த டீட்டெயில்ஸ்லாம். அதில் வந்து எப்படி வந்து நீங்கள் ரேட்டிங் பண்ணணும், ஒரு லிங்க்கை, என்னென்ன கண்டென்ட்லாம் இருந்தால் ரேட்டிங் பண்ணக்கூடாது, அப்யூசிவ் கண்டென்ட்ஸ் எல்லாம் இருந்தால் எப்படி ரேட் பண்ணணும், அந்த மாதிரி டெரரிசம்லாம் இருந்ததுன்னா எப்படி நீங்கள் ரியாக்ட் பண்ணணும், அதுக்கு எப்படி ரேட்டிங் கொடுக்கணும், அதுக்கு எப்படி வந்து ரைஸ் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த கைட்லைன்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் தரோவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மெயிலே வந்து உங்களுக்கு எக்ஸாமோட லிங்க் வந்துடும், லைவ் எக்ஸாமோட லிங்க்கு. அதில் போயிட்டு நீங்கள் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் வந்து ட்ரூ ஃபால்ஸ் இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு, அதாவது செக் பாக்ஸில் வந்து செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2-3-4 hours ரிசல்ட் வந்துடும். இஃப் யூ பாஸ், நீங்கள் வந்து பாஸ் ஆகிட்டீங்க அந்த தியரி எக்ஸாம், ஓப்பன் எக்ஸாம்லன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ் வந்து நீங்கள் போகலாம். அது சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நீங்கள் ப்ராக்டிக்கல் செஷன் போயிடலாம். அந்த நீங்கள் பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு ஒரு மெயில் வரும். அதிலே வந்து நீங்கள் அடுத்த எக்ஸாமுக்கான லிங்க் வந்து அவங்க சென்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து அடுத்த எக்ஸாம் போயிடலாம். இந்த எக்ஸாமு தியரி ஓப்பன் புக் தான் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு 30 to 40 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒரு பேஜில் வந்து ஒரு 5 to 6 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு பேஜுக்கும் வந்து உங்களுக்கு 90 minutes டைம் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து புக்கை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கு தாராளமாக டைம் இருக்குது. பொறுமையாக ரெஃபர் பண்ணி நல்லா எக்ஸாம் எழுதுங்க. ஸோ அது எழுதி பாஸ் பண்ணிட்டா நீங்கள் வந்து அடுத்து ப்ராக்டிக்கல் செஷன் போவீங்க. ப்ராக்டிக்கல் செஷனில் வந்து அங்கே ஒரு சார்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுத்து ப்ராக்டிக்கலாக வந்து அவங்க டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க.
அதாவது இப்போ ஒரு லிங்க் கொடுத்து அதை வந்து கரெக்டாக ரேட் பண்ண சொல்லி செக் பண்ணுவாங்க ஆன்லைன்லேயே. நீங்கள் எதுவும் ஏமாற்ற வேலை பண்ண முடியாது. ஸோ அவங்க கொடுக்குற லிங்க்கில் தான் போகணும். அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து தேர்டு எக்ஸாம். ஆக்சுவலாக தேர்ட் எக்ஸாம் வந்து மொபைல்லையும் பிசிலையும் வந்து ரெண்டுத்துலேயும் சேர்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். மொபைல்லையும் பிசிலையும் சேர்த்துனா நீங்கள் வேறு மொபைலெலாம் பண்ண முடியாது. உங்கள் மொபைல் வந்து ஃபஸ்ட்டே வந்து அவங்க வெப்சைட்டில் வந்து வேலிடேட் பண்ணணும். இப்போ என்னோடய மொபைல் வந்து நான் வேலிடேட் பண்ணதுக்கு அப்புறமா நான் வேறு மொபைலில் எக்ஸாம் அட்டன் பண்ணோன்னா டெர்மினேட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கேசஸ்லாம் இருக்குது. ஸோ அது பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த மொபைல் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த மொபைலே வேலிடேட் பண்ணுங்கள். தென் வந்து இந்த 3 எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு 2-3 டேஸில் வந்து மெயில் வரும். ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ பே ஸ்கேலு எல்லாம் அந்த அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து மறுபடியும் அனுப்புவாங்க. அது வந்து நீங்கள் ஒரு வாட்டி படிச்சுட்டு மறுபடியும் அக்செப்ட் பண்ணி அனுப்பிட்டிங்கன்னா தே வில் கிவ் யூ அ ஜாப். இதாங்க இந்த ப்ராசஸ் எடுக்க மொத்தமாக உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 1 or 2 months ஆகிடும். கண்டிப்பாக 1 or 2 months ஆகிடும். நீங்கள் வந்து பொறுமையாக இதை வந்து படித்து பாஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா எல்லாத்துலேயும் அந்த 3 எக்ஸாம்லேயும் பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாப் கன்ஃபார்ம். அதாவது பார்ட் டைமில் தான். லைன் பிரிட்ஜோட கம்யூனிட்டிக்குள்ளே ஜாயின் பண்ணுறதுக்கு இதுதான் ப்ரொசீஜர். இதிலே வந்து உங்களுக்கு எல்லாம் கவர் ஆகிடும். ஸோ இந்த வெப்சைட் போய் பாருங்கள். இந்த வெப்சைட்டோட லிங்க்கு கீழே கொடுக்குறேன். ஆப்பர்ச்சுனிட்டிஸோட லிங்க்கும் வந்து நான் கீழே இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து இந்த லைன் பிரிட்ஜ் தான். லைன் பிரிட்ஜோட ரிவ்யூஸும் வந்து நல்லா இருக்குது. கிளாஸ் டோரில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஜென்யூனாக தான் இருக்குது ரிவ்யூ. ஸோ நீங்களும் செக் பண்ணிவிட்டு உங்கள் ரிவ்யூஸை வந்து கமெண்ட்டில் பண்ணுங்கள். வேறு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதை பற்றி சர்ச் பண்ணணுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். வேறு இன்னொரு வீடியோ வந்து இன்னொரு ஆன்லைன் ஏர்னிங் சீரீஸ் எதனா நான் கண்டுபிடிச்சேன்னா நான் வந்து அதை ரிவ்யூ பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ அன்டில் தென் பாய், டேக் கேர். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.